ஏய் விஜய் சேதுபதி பாடுறா தனுஷ் படத்தில் புதுப்பேட்டையில் எப்படி நிற்கிறான் பாரு அப்படின்னு நீங்கள்லாம் ஆச்சரியப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த மாதிரி தான் இங்கே பாடுறா நம்ம ஸ்டார் அஜய் அப்போ சின்ன சீன்லேயே எவ்வளோ மாதம் நடிச்சிருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிற சீன் தான் இப்போ நான் பண்ண போகிற சீன். ஆமாம், இந்த ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ண பாலச்சந்தரை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாமா? ஓகே. சிவகார்த்திகேயனுக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருச்சு மச்சான். அப்புறம் பேசுகிறேன். போய்டா. அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்கேடா பண்ணுற? இல்லை மச்சான், டைரக்டர் மாமனார் வீடு தான். அவர் மாமனார் வீட்டில் நீடா பண்ணுற? இல்லை மச்சான், ஸ்டோரி டிஸ்கஷன் கூப்பிட்டான். ஸ்டோரி டிஸ்கஷனா? அவர் படத்தில் எங்கடா இருக்கு ஸ்டோரி? ஏய் மச்சான், நான் அவசரமாக கிளம்பணும்டா. அப்புறம் சரி, அது என்னது கையில் சரகா? ஏய் அதெல்லாம் ஏய் ஆரி ஐயா ஹார்பிக்கு டேய் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லி இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கியாடா நீ? கக்கூஸ் கலவுறடா நீ. முக்கா மக்கா இதுக்கு நீ எவ்வளோ சீன் போட்ட? இன்னைக்கு ஆரம்பிக்கிறா உனக்கு 7.5 நாட்டு ஹார்பிக்கு. என்னம்மா இந்த வேலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வழக்கமா வரவங்க நின்னுட்டாங்கப்பா. ஐயோ உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா சொல்லுப்பா. ஐயோ இவங்க கிட்ட போய் கேட்டாங்களே. ஆளுங்க இருக்காங்க கையிலே வெண்ணையை வச்சுக்கிட்டு சொல்றேன். இப்படிதான் அந்த ஆடு டெய்லி பிரியாணி ஆகும். மச்சி 6ன்னு கால் வருதுடா. 6 குடுமச்சி. ஹலோ சார், ராஜேஷ் பேசுறேன்டா. அந்த ப்ரொடியூசர் கிட்ட போனல்ல. சொல்லுங்க சார். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதாடா? ஆமாம் சார். எனக்கு ஏன்டா இவ்வளோ மரியாதை? உனக்கு என்னடா மரியாதை சொல்கிறேன். உனக்கு தெரிஞ்ச டென்டிஸ்ட் யாருன்னா இருக்காங்களா? டென்டிஸ்டா இருக்காங்களே. நம்பர் நோட் பண்ணிக்க. சொல்றா. 9865112624. டேய் இது ஏன் நம்பர்டா? அதான் மச்சான் நம்ம ஹார்பிக் நம்பர் தான். அவன் நம்பர் ஏன்டா என்கிட்ட கொடுத்த? அவ்வளோ பெரிய டைரக்டர் வீட்டு கக்கூசியே க்ளீன் பண்ணுறான். உன் வாய் இத்தினோண்டு வாஷ் பேஷன் அதை க்ளீன் பண்ண மாட்டானாடா? போய் உன்னை கேட்டேன் பார். என்ன சொல்றேன்டா? மச்சி இரு போன வைடா. ஏய் இரு வச்சிட்டான். என்ன மச்சி உனக்கு வாங்கி கொடுத்த எம்ப்ளாய்மெண்ட் எப்படி சூப்பரா? டேய் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா. ஓகே மச்சி, சாரி மச்சி, எனக்கு புரியுது, வெரி சாரிடா. டைரக்டர் வீடு பெரிய கக்கூசு எவ்வளோ ஹார்பிக் ஊற்றணும்னு தெரியும். நம்ம ராயல் வாயி பாதாள சாக்கடை ஆழம் தெரியாம ப்ரஷ் வைக்கணும்னு பார்க்குறியா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் மச்சான். யூ கேன் டூ இட் ராச்சல்லாம். ఛాలెంజ్ సమర్పిస్తున్నారు కొత్త హార్పిక్ బాత్రూమ్ క్లీనర్. సాధారణ క్లీనర్లతో పోలిస్తే దీని చిక్కటి ఫార్ములా ఇస్తుంది పూర్తి బాత్రూమ్ అంతా అద్భుతమైన శుభ్రత. నీలం రంగు టాయిలెట్ కోసం, ఎరుపు రంగు బాత్రూమ్ కోసం. మరి మీరు కూడా తీసుకోండి హార్పిక్ ఛాలెంజ్. அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ அதுக்கு தான் சென்ட் அடிக்கிறியா? ஐயோ பாவம்ல ஹார்பிக்கு. டிவி கூட தமிழ் தெலுங்குன்னு எந்த முட்டு சந்திலையும் ஹார்பிக் மாட்டினா வச்சு செய்யுது. பாவங்க. நம்ம ஹார்பிக்கு சொல்ற ஹார்பிக் டைரக்டர் கிட்ட போன வாரம் இன்ட்ரடியூஸ் பண்ணான்ல. ஆமா ஒரு முக்கியமான ரோல் இருக்கு, நீ படம் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. பண்றியா மச்சி? பண்றியாவா மச்சான்? அதுக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி 2 மணிக்கு ஷூட் இருக்கு, வா. டேய் என்ன ரோல்னு சொல்றா? வாடா சொல்றேன் மச்சான் சொல்றா. ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஹீரோயினுக்கு வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணி கை கொடுக்கணும். ஹீரோயினுக்கு கை கொடுக்கணுமா? ஐயோ மச்சி, தியேட்டர்ல நம்ம சீன் வரும்போது அப்படியே அண்ணல் பறக்கணும்டா. எல்லாம் பாருங்க மச்சி, பாடி லாங்குவேஜ்ல ஸ்கோப் இருக்கும்ல. ரோல் மட்டும் தான் வாங்கி கொடுக்க முடியும், அதெல்லாம் உன் கையில் தான் இருக்கு. சரி நான் பார்த்துட்டு தேங்க்ஸ். எஸ், இந்த ரேஞ்சுக்கு இந்த சீனை நம்ம தெரிவிக்க விடணும்டா. எஸ், நன்றி மறக்காம படம் ஹிட் ஆன உடனே ஹார்பிக்கு டபுள் பெட்ரூம்ல ஒரு டாய்லெட்டை கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளையே நம்பி இருக்கிற ரசிகர் கூட்டத்துக்கு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணணும். பண்றேன்டா. கெட்டிங் ரெடி ஃபார் ஃபர்ஸ்ட் டே ஷூட். எக்ஸைட்டட். வில் போஸ்ட் த பிக்ஸ் ஆஃப்டர் த ஷூட். டேய் எப்படா லைட்ஸ் ஆன் சொல்லுவீங்க? இந்த திரையுலகத்துக்கு புது வெளிச்சத்தை கொண்டு வர ஏங்கிக்கிட்டு இருக்கேன்டா. லைட்டை ஆன் பண்ணுங்கடா. டே லைட்ஸ் ஆன். ஓ லைட்ஸ் ஆன். டேய் என்ன ஸ்வாட் பிராக்டிஸ் மச்சி? சொல்லும்போது பண்ணு, இப்போ மூடிட்டு. சரி மச்சி. என்ன மச்சி கத்தி கூறவே இல்லை, உன்ன மாதிரி மொக்கையா இருக்கு. குத்தம் சாக மாட்ட போலியே. இவங்களா கை கொடுவா மேடம்? சொல்லும் போது கை கொடுத்தா போதும், அவசரப்படாத. நான் சொல்றேன்.
ஹரிஷ் பொசிஷன் நிக்க வச்சியா? சார் வந்துட்டேன் சார் வந்துட்டேன் சார் வணக்கம் சார். லெஃப்ட் டு தி ரைட், ரைட் டு தி லெஃப்ட். பொசிஷன்ல நின்னீங்களா? பொசிஷன். எஸ் சார், பொசிஷன்ல வந்து நின்னுட்டேன் சார். யாரா ஹீரோயின் பக்கத்துல நிக்கிறது? சாரி சார். டேய் பின்னாடி போய் நில்லுடா. மாஸ் என்ட்ரியா வரணும்ல. போய் பின்னாடி போய் நில்லுடா. போடா போ. டேக் போலாம் சார். அம்மனுக்கு அருள் வந்துச்சு. டேய் ரெண்டாவது கை என்னடா பண்ற? சாரி சார். டேய் ஹீரோயின் கை குடுறா. ஹீரோயின் கை கொடுமா வச்சி. ஐயோ மேடம் அஜய். பாஸ் கையை கொடுக்குதுன்னா அப்படி இல்ல பாஸ், இப்படி கொடுக்கணும். டேய் யாரா நீ? மச்சி என்னடா நடக்குதுங்க? டேய் பண்ற மச்சான். ஹரிஷ் என்னடா பிரச்சனை? என்ன சொல்றான் ஃப்ரெண்ட்? ரோல் வேணும் மட்டும் கேக்குறீங்க. முடியாத பண்றது இல்ல. டேய் நான்லாம் ஹீரோ ஆகணும்னு வந்தோம்டா. நாங்க மட்டும் எதுக்கு பாஸ் வந்தோம்? நில்லுங்க பாஸ். டேய் என்னால இந்த மாதிரி அல்ல கை ரோல்ல பண்ண முடியாதுடா. பாஸ் இது அல்ல கை ரோல் இல்ல பாஸ், அம்மனுக்கு கொடுக்குற நல்ல கை. டேய் இதெல்லாம் ஒரு ரோலாடா. ஐயோ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி கலக்கணும்னு ஆசைப்பட்டேன். டேய் அம்மனுக்கு அருள் வந்துச்சு. அம்மனுக்கு கோவம் வந்துச்சு. டேய் ரெண்டும் ஒண்ணுதானடா. டேய் ரெண்டாவது கை கையை ஆட்டி தொலையாண்டா. ஏய் ஹரிஷ் என்னடா பண்றான் உன் ஃப்ரெண்ட்? பாடி லாங்குவேஜ் ஸ்கோப் கட்டல பெர்ஃபார்மன்ஸ் பண்றா. அண்ணா பச்சை சட்டை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அம்மனுக்கு அருள் வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப கையை தூக்குங்க. அம்மனுக்கு கோவம் வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப கையை ஆட்டுங்க. அவ்வளவுதான் பாஸ். சோ சிம்பிள். கையை தூக்கணும், கையை ஆட்டணும், இதெல்லாம் ஒரு ரோலாடா. ஆக்ஷன். ஏய் என் கேர்ள் ஃப்ரெண்டு கேட்டா என்னடா பதில் சொல்லுவேன்? அம்மனுக்கு அருள் வந்துச்சு. வரும்டா அம்மனுக்கு அருள். அம்மனுக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு மட்டும் எல்லாரும் கோவம். டேய் ரெண்டாவது கை சுகர் பேஷண்டாடா நீ, கையை ஒழுங்கா ஆட்டி தொலைடா. பாஸ் இதுல ஹீரோ ரோல் வேற கேட்டீங்க. டேய் வாய மூடுறா, ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கேன்டா. ரெடி டேக் போலாம். மூஞ்சே தெரியாது உனக்கு கண்ணாடி. டேய் கண்ணாடி புடிக்கிட்டியடா. மச்சான் அனல் பறக்கணும் கேட்டல, இப்ப பார் பறக்கும். ஆக்ஷன். அம்மனுக்கு அருள் வந்துச்சு. பண்ணா பாரு மச்சான் லேட் என்ட்ரி. அம்மனுக்கு கோவம் வந்துச்சு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் மச்சி. டேக் ஓகே. ஐயோ ஃபேஸ்புக்ல வேற போட்டானா? இதுல கைப்புள்ளன்னு ஒரு கேப்ஷன் வேறயா? ஐயோ சொல்லு ஹரிஷ். மச்சி மாசா இன்னொரு ரோல் இருக்கு, பண்றியா நீ? இன்னொரு ரோலா?